Hi, hello buddies. I'm Ajay Kavinya from grade 4B from Private Garden School. This is a message from Savitri by Aravindo. The beautiful body of a soul at ease, like one who laughs in sweet and sunlit grooves, childlike she swung in her gold cradles of joy. Thank you. Bye bye. Hello buddies! நான் உங்க ஆர்ஜே ஜெனிதா, grade 7 from Brahma's Garden. Today's Kama Yogi Appa message. Maya limits, mind divides, ignorance concentrates away from the knowledge. Ego centralizes. Ego belongs to one birth, whereas others are impersonal forces that continue. Thank you. Bye. Hi, hello butters. I am RJ Ganika, grade 6B from Primbat's Garden. Today, we're going to see a story. Once the bird struggle is one of the short stories with moral. A man saw a butterfly struggling to come out of its cocoon and decided to help. But the butterfly was weak, unable to fly because the struggle was necessary to strengthen its wings. The moral of the short story is that struggles in life build strength. And if you found this story useful, don't forget to like, comment, and share. Also, press the bell icon so you don't miss our next show, where we'll share another interesting story. Thank you. Bye. வணக்கம். நான் கற்பகம் ராஜேஷ், பிரைம்பர்ட்ஸ் கார்டன் பள்ளியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை கேட்கலாமா? ஒரு குரு, அவர்கிட்ட நிறைய சீடர்கள் இருந்தாங்க. அந்த குரு வந்து டெய்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடம் வந்து அந்த பசங்களுக்கு சொல்லி கொடுப்பார், தன்னோட சீடர்களுக்கு. அதில் ஒரு சீடருக்கு மட்டும் குரு மேலே எப்போவுமே ஒரு சந்தேகம். இவர் வந்து நமக்கு நல்லாவே ஃபுல்லாக எல்லாத்தையுமே சொல்லித்தர மாட்டேங்கிறாரு, அவர் வந்து சில விஷயங்களை வந்து மறைக்கிறாரு, நமக்கு எல்லாம் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாரு, எந்த விஷயம், எந்த வித்தையோ இல்லை ஏதாவது ஒரு கலை எது சொல்லி கொடுத்தாலுமே முழுசாக நமக்கு சொல்லித்தர மாட்டேங்கிறாரு, இன்றைக்கி இது போதும், நாளைக்கு பார்க்கலாம், இல்லை அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போடுறாருன்னு சொல்லிட்டு அந்த குரு மேலே அந்த சீடருக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம் மனசில் உறுத்திக்கிட்டே இருந்தது. ஒரு நாள் என்ன பண்ணால் போய் கேட்கவே செஞ்சிட்டான். குருவே, இதை மாதிரி நீங்கள் வந்து ஒரு நாள் அவர் கிளாஸில் சொல்கிறாரு, இது வந்து நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலான்னு போது, இல்லை நீங்கள் இப்பயே சொல்லி கொடுங்க, நீங்கள் எல்லா விஷயமும் இப்படி தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கடகடன்னு இது பண்ணி ஆர்கியூ பண்ணிவிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் எதுவுமே முழுசாக சொல்லித்தர மாட்டேங்கிறீங்க, வைக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னோடனே அப்பா அவன் பேசுகிறத வச்சு அந்த குரு கண்டுபிடிச்சிட்டார். ஓகே, இவன் வந்து நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையும் மறைக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டான். ஸோ இவனுக்கு நம்ம வந்து புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, வா சரி நான் உனக்கு சொல்லித்தரவான்னு சொல்லி தோட்டத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு. இவன் எதுக்கு நம்ம சந்தேகம் கேட்டால் தோட்டத்துக்கு கூப்பிட்டு போகிறாரேன்னு சொல்லிட்டு பின்னாலே போகிறான். அப்போது அங்கே வாய்க்காலில் தண்ணி பாயுது. பாஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த பாஞ்சதை வந்து தண்ணி போகிறதுக்கான வழியை வந்து அவர் என்ன பண்ணுறாரு, இதை மண்ணெல்லாம் எடுத்துட்டு இதை திறந்து விட்டுரு அப்படின்னு சொல்கிறாரு. திறந்து விட்டோடனே என்ன ஆகுது, எல்லா தண்ணியும் அப்படியே போயிட்டே இருக்குது. செடிக்கு போயிட்டு வேகமாக போனோடனே பயிரெலாம் ஓரளவுக்கு மேலே அப்படியே முங்க ஆரம்பித்தோடனே, ஐயோ குருவே இது பாருங்கள் பயிர் இதுவாக இருக்குது, முங்க போகுது அப்படின்னோடனே, சரி அப்போ மண்ணை வச்சு அடைச்சிரு அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லி என்ன பண்ணுறான், மண்ணை வச்சு அடைச்சிட்டோன்னே நின்றுது. அதுக்கப்புறம் பக்கத்து வயலுக்கு கூப்பிட்டு போகிறாரு. அங்கே போனால் என்னாச்சு, தண்ணி போயிட்டுருக்கதை வந்து அதே மாதிரி அவர் திருப்பி மண்ணை எடுத்து விட்டுரு அப்படின்னு சொல்கிறாரு. இவர் என்ன இப்படி மாற்றி மாற்றி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு, இப்படி நிறைய தண்ணி வந்தால் பயிர் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறார். அப்போ அந்த குரு வந்து திருப்பி சீடனை கேள்வி கேட்குறார். அப்போ எப்படி தண்ணி விடணுன்னொடனே அந்த சீடர் சொல்கிறாரு, ஒரு நாளைக்கு கொஞ்சம் ஒரு அளவு தானே தண்ணி விடணும், அப்போ தானே பயிர் கரெக்டாக வரும், எல்லா தண்ணியும் இப்படி மொத்தமாக விட்டோம்னா பயிர் கெட்டு போயிடாதா, அழுகிரும்ல அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த குரு சொல்கிறாராம், அதே தான் உனக்கும், ஒவ்வொரு இதுவாக நீ கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் உனக்கு அடுத்து நான் சொல்லித்தர முடியுமே தவிர எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் சொன்னால் நீ எப்படி ஏற்றுக்குவ அப்படின்னு சொன்னோடனே அந்த சீடனுக்கு தன்னோட தவறை புரிஞ்சு குருக்கிட்ட மன்னிப்பு கேட்டாராம். நம்ம நெக்ஸ்ட் ஒரு குட்டி கதையில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.